Good morning, students. Next example 2.28. If lth, mth and nth terms of an arithmetic progression are x, y, z respectively, then show that அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட ஆன்சரை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? நமக்கு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுவோம். lth term, mth term, nth term. ஆன்சர் x, y, zன்னு சொல்லியிருக்காங்க. lth term ஆன்சர் எப்படி எடுத்து எழுதுவோம்னு பாருங்க. நம்ம a plus l minus 1 into d அப்படின்னு எழுதிக்கோம். இதை ஆன்சர் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க x. lth term ஆன்சர் xன்னு கொடுத்துருக்காங்க. lth term ஃபார்முலா எழுதிட்டோம். சரியா? அதே மாதிரி நமக்கு இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து mth term. mth termனா a plus m minus 1 into d அதை yன்னு எடுத்துக்கணும். ஈக்குவேஷன் 2. அடுத்ததா nth term எப்பவும் போல a plus n minus 1 into d இதை zன்னு எடுத்துக்கணும். ஈக்குவேஷன் 3. ஏன்னா இது எல்லாமே அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. since given lth term வேல்யூ xன்னு கொடுத்துருந்தாங்க, mth term வேல்யூ yன்னு கொடுத்துருந்தாங்க, nth term வேல்யூ zன்னு கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோம். அது என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட m மைனஸ் என்ன ப்ராடக்ட் பண்ணணும், ஒய்யோட n மைனஸ் எல்ல ப்ராடக்ட் பண்ணணும், இஜட்டோட l மைனஸ் எம் ப்ராடக்ட் பண்ணணும். அதை சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். பாருங்க, x இன்ட்டு m மைனஸ் n பிளஸ் ஒய் இன்ட்டு n மைனஸ் எல் பிளஸ் z இன்ட்டு l மைனஸ் எம். இதோட ஆன்சர் நம்ம 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு LHS எடுத்திருக்கேன். வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுவோமா? எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, a plus l minus 1 into d. சரியா? அதே மாதிரி இங்க plus y into y வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, a plus m minus 1 into d. வெளியே நமக்கு என்ன ப்ராடக்ட் பண்ணும், l மைனஸ் எல், n மைனஸ் எல். அடுத்ததா z வேல்யூ இந்த இருக்கு, a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. அதோட நம்ம எதை ப்ராடக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா l மைனஸ் எம். இந்த LHS எடுத்து எழுதியிருக்கோம். அதுல x வேல்யூ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம், இங்க y வேல்யூ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம், இங்க z வேல்யூ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ரிமைனிங் எல்லாம் அவங்க கொடுத்ததுதான், பக்கத்துல பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். இப்போ இந்த m மைனஸ் என்ன உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க, இந்த ஏவை இந்த டேர்மோட ப்ராடக்ட் பண்ண என்ன பாருங்க, am மைனஸ் an அப்படின்னு கிடைக்குமா? அதே மாதிரி இந்த m மைனஸ் என்ன இதோட ப்ராடக்ட் பண்ணுங்க, l minus 1 into d m minus n. சரியா? இல்ல இந்த ஏவை உள்ள ப்ராடக்ட் பண்ணாம அப்படியே கூட வச்சுக்கோ, ஏன்னா எல்லாத்துலயும் ஏன்ற டேர்ம் காமனா வருது இல்லையா, அதனால ப்ராடக்ட் பண்ணாம அப்படியே எடுத்து எழுதுவோம். என்ன வரும் பாருங்க, a into m minus n. அதே மாதிரி இதையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு l மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு m மைனஸ் n. சரியா? அது நெக்ஸ்ட் டேர்ம்ல n மைனஸ் எல் அந்த பிராக்கெட்ல இருக்க ரெண்டு டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணுங்க, a இன்ட்டு n மைனஸ் எல் பிளஸ் m மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு n மைனஸ் எல். அதே மாதிரி அடுத்ததுல இந்த டேர்மை பிராக்கெட்டுக்குள்ள அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க, a இன்ட்டு எல் மைனஸ் எம் பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு எல் மைனஸ் எம். நல்லா கவனமா பாருங்க, மொத்தமா நமக்கு எத்தனை டேர்ம் இருக்கு, 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் இருக்கா? அதுல a ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம். அப்போ ஏவை காமனா வெளியே எடுத்துக்கணும்.
ஏவை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? m மைனஸ் n, இங்கே n மைனஸ் எல், இங்கே l மைனஸ் m. அதே மாதிரி செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம் எல்லாத்துலேயும் டி காமனாக இருக்கு. ஸோ அதை வெளியே எடுத்துருவோம். டியை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும் பாருங்க, எல் மைனஸ் ஒன் இன்ட்டு m மைனஸ் n. அடுத்ததா பிளஸ் இதில் டியை வெளியே எடுத்துட்டோம்னா m மைனஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் எல். அதே மாதிரி இதில் டியை வெளியே எடுத்துட்டோம்னா n மைனஸ் ஒன் இன்ட்டு எல் மைனஸ் எம். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் இந்த 3 டேர்ம்லையும் ஏ வேல்யூ காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத உள்ள எழுதிட்டோம். செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம் இந்த 3 டேர்ம்லையுமே டி காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதிட்டோம். பிளஸ் என் மைனஸ் என், பிளஸ் எம் மைனஸ் எம், பிளஸ் எல் மைனஸ் எல். இப்போ என்ன எழுதிக்கலாம்? ஏ இன்ட்டு 0 பிளஸ் டி இன்ட்டு, இது எல்லாத்தையும் அப்படியே ப்ராடக்ட் பண்ணுவோமா? எல்ல உள்ள கொண்டு போனோம்னா எல்எம் மைனஸ் என்எல். அதே மாதிரி இந்த மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணோம், மைனஸ் எம் பிளஸ் என். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம். அடுத்தது இந்த எம் இதோட ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, எம்என் மைனஸ் எம்எல். அடுத்து மைனஸ் ஒன்று உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் என், மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் எல் பிளஸ் எல். அதே மாதிரி இதில் ப்ராடக்ட் பண்ணும்போது பாருங்க, என்ன உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா n இன்ட்டு எல் எல் என்எல், n இன்ட்டு மைனஸ் எம் மைனஸ் என்எம். அடுத்து மைனஸ் ஒன்று உள்ள ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் எல் பிளஸ் எம்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, ஏ இன்ட்டு 0 என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க, என்எல் பாசிட்டிவ்ல இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. எல்எம் பாசிட்டிவ்ல இருக்கு, இங்கே எம்எல் நெகட்டிவ்ல இருக்கு. எல்எம்னாலும் எம்எல்னாலும் சேம் மீனிங் தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் எம் பிளஸ் எம் பிளஸ் என் மைனஸ் என் பிளஸ் எம்என் மைனஸ் என்எம். அடுத்து பிளஸ் எல் மைனஸ் எல், எல்லா வேல்யூம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 0 பிளஸ் 0, டி இன்ட்டு 0 0. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்தோம், ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். சரியா? இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் பிளஸ் y minus z into L plus z minus x into m. அதோட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ LHS எடுத்துக்கோம். LHS எடுத்துருக்கோம். LHS எடுத்து சிம்பிளை பண்ணால் ஆன்சர் என்ன கொண்டு வரணும்? 0ன்னு கொண்டு வரணும். பாருங்க, x வேல்யூ மைனஸ் y வேல்யூ. x வேல்யூ என்ன இருக்கு? a பிளஸ் l மைனஸ் 1 இன்ட்டு d மைனஸ் y வேல்யூ இந்த இருக்கு இல்லையா, a பிளஸ் m மைனஸ் 1 இன்ட்டு d. x வேல்யூ எழுதிட்டேன், மைனஸ் y வேல்யூ எழுதிட்டேன். மொத்தமாக இதுக்கு பிராக்கெட்டுக்கு வெளியே n இருக்கு. சரியா? அடுத்தது பிளஸ் y வேல்யூ. y வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, a பிளஸ் m minus 1 into d minus z value. z value நமக்கு இந்த இருக்கு இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. a plus n minus 1 into d. ஃபர்தரா y minus z எழுதுனதுக்கு அப்புறமா வெளியே into l போட சொல்லியிருக்காங்க. பாருங்க, y minus z into l. அப்போ into l. அடுத்து தேர்ட் எக்ஸ்பிரஷன் z minus x. z வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, a plus
n minus 1 into d minus x value a plus l minus 1 into d. இது எல்லாத்துக்கும் வெளியே z minus x க்கு வெளியே m into m இருக்கு எழுதிட்டோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணி 0ன்னு கொண்டு வரணும். பாருங்க, இதுல a அப்படியே எழுதிக்கும். இந்த d பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ld மைனஸ் dன்னு கிடைக்கும். ld மைனஸ் dன்னு கிடைக்கும். இதுல மைனஸை உள்ள அப்ளை பண்ணினோம்னா மைனஸ் ஏன்னு ஆயிரும். அடுத்து இந்த md m இன்ட்டு டி mdன்னு கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் mdன்னு கிடைக்கும். மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் டின்னு கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால அது என்ன ஆயிரும், பிளஸ் டின்னு ஆயிரும். அப்போ பிராக்கெட்டுக்கு வெளியே நமக்கு n இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளஸ் ஏ பிளஸ் இந்த md உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா md மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் டி. அடுத்து இந்த மைனஸை உள்ள அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏன்னு கிடைக்கும். இதில் டி இன்ட்டு என் என்டின்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் என்டின்னு ஆயிரும். மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் டின்னு இருக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ் டின்னு ஆயிரும். பிராக்கெட்டுக்கு வெளியே எல் இருக்கு. அடுத்ததான் நமக்கு இங்கே லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஏ பிளஸ் இந்த டியை உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா என் இன்ட்டு டி என்டின்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் டின்னு கிடைக்கும். அடுத்து அந்த மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் ஏன்னு கிடைக்கும். இந்த எல் இன்ட்டு டி எல்டின்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் எல்டி. மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் டி. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ் டின்னு ஆயிரும். ப்ராக்கெட்டுக்குள்ளேயே நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன இருக்கு, NLM. இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. ஏ ஏ டி டி, அதே மாதிரி ஏஏடிடி ஏஏடிடி கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறத எழுதுவோம். எல்டி மைனஸ் எம்டி இன்ட்டு என்னு இருக்கு. அடுத்த எக்ஸ்பிரஷன்ல எம்டி மைனஸ் என்டி பிராக்கெட்டுக்குள்ளேயே எல்லுன்னு இருக்கு. அடுத்ததா என்டி மைனஸ் எல்டி என்டி மைனஸ் எல்டி பிராக்கெட்டுக்குள்ளேயே எம்ன்னு இருக்கு. இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூலாம் உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா இந்த எண்ணை உள்ள கொடுத்தோம்னா LDN, இங்கே MDN. இந்த எல்லை பிராக்கெட்டுக்குள்ளே அப்ளை பண்ணோம்னா MDL மைனஸ் NDL. இதில் எம் உள்ள கொடுத்தோம்னா NDM மைனஸ் LDM. பாருங்க கேன்சல் ஆகிற டேர்ம்லாம் LDN 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 கேன்சல் ஆயிருமா? ப்ராடக்ட் தான், 3 வேல்யூம் ப்ராடக்ட்ல இருக்கு. ஆர்டர் மாறி இருக்கனால தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா MDN நெகட்டிவ்ல இருக்கு, MDN நெகட்டிவ்ல இருக்கு, இங்கே பாசிட்டிவ்ல இருக்கு. அடுத்து MDL பாசிட்டிவ்ல இருக்கு, இங்கே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ எல்லா வேல்யூம் கேன்சல் ஆயிருச்சு. LHS எடுத்தோம், RHS கொண்டு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.